அவன் வாழ்கிறைய மண்மைக்கு மண்டலத்தை காட்டியது தாய்மடியில் தூங்குகின்றான் ஆராரோ தாய்மடியில் தூங்குகின்றான் ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்விதைப்போம் மாடுகின்ற தூங்குகின்றான் ஒரு நாள் பயிற்சி பட்டறைக்கு வருகை தந்துள்ள நம்முடைய மாஸ்டர் முத்துசாமி சார் அவர்களை தலைவலி எழுப்பி வரவேற்கிறோம். நம்முடைய மேடம் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தலைவலி எழுப்பி விராடி மாநிலத்திலிருந்து நண்பர் ஒரு சார் வந்திருக்காரு, அவருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த மே தினத்தில் இந்த பயிற்சிக்கு வரவேற்கிறோம். சில கேள்வி கேட்குறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா சொல்லுங்க. சத்தம் உற்சாகமா இருக்கீங்களா? புத்துணர்ச்சியோட இருக்கீங்களா? நிறைய கற்றுக்கலாமா? எனர்ஜியோட இருக்கீங்களா? வெரி குட். இப்போ நம்ம பயிற்சி வந்து ஒரு மாதம் நம்ம இதில் பண்ணோம் வாட்ஸ்அப்பில். எல்லாருமே நல்லா சிறப்பாக பண்ணீங்க. மாஸ்டரும் பாராட்டினாங்க. ஓரளவு ஒரு முதிர்ச்சி பெற்ற கலைஞர்களாக இருக்காங்க நம்ம டீமில் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் நான் கூட விளையாட்ட சொல்லிட்டு இருந்தேன். சில பேர் போடுற ரீல்ஸ் வந்து அங்கே வந்து 1, 2 அப்படி போச்சா. அதோட நான் சொன்னேன், இந்த வடிவேலு சிங்கமுத்து காமெடி இருக்குங்க, எனக்கு மட்டும் 40 கிலோமீட்டர் தான் கொடுக்கு, உனக்கு மட்டும் எப்படி 80 கொடுக்குறீங்கிறதால அந்த மாதிரி சில பேரை வந்து ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகணேசன் சார், செல்வம், இப்படி ஒரு சூர்யா, இந்த மாதிரி இவங்களுடைய இதெல்லாம் வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டு நல்லா ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் தொடர்ந்து இந்த பயிற்சியில் மாஸ்டர் சொல்கிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து மாஸ்டருக்கு வழிவிட்டு நான் விளைவிக்கிறேன். நன்றி. வணக்கம். ஒரே ஒரு பயிற்சியில தான் அண்ணா சந்திச்சாங்க. அந்த சந்திச்ச அடுத்த தருணமே நாங்கள் திரைமேடையில் ஒரு திருச்சியில் வச்சுருக்கோம், எனக்கு நீங்கள் கட்டாயம் பண்ணி தரணும் அப்படின்னாங்க. அவர் நான் என்ன யார் எப்படிங்கிறது தெரியாது. எடுத்த உடனே அடுத்த தான் கேட்டார். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக பேசினார். கட்டாயம் நான் பண்ணித்தாருங்க, அதை உங்களுக்கு என்ன தேவையோ எனக்கு அதுதான் ஆசை. நான் சினிமா துறையில் நடிகருங்கிற சிந்தனை எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய காலங்கள் பயிற்சிகளே போயிடுச்சு. ஆனால் பயிற்சி மாணவர்களே ஊக்குவிக்கிறது, அதுக்கு சினிமாவுக்கு ஈஸியாக போகிற வழியை நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுபோக கவர்மெண்ட் என்னெல்லாம் சொல்லித்தரதோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அந்த வழிமுறையில் அவர் சொல்லித்தரேன் சொல்லியிருக்கேன். அந்த வழியில் அவர் எண்ணிய எண்ணம் இன்று ஈடேறுது. அதற்கு மகிழ்ச்சி. வாய்ப்பு இப்போ நான் பார்த்த வரைக்கும் இங்கே எல்லாமே தரமான நடிகர்கள். அந்த தரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தான் இருக்குது. அதை சரி பண்ணுறது தான் நம்முடைய நோக்கமாக எனக்கு இருக்குது. அதில் உடல் மொழி வில்லனாகவே இருக்கக்கூடாது. அவருக்கு ஹீரோவா குழந்தையா எல்லாமே பண்ணணும். அதுகளை மட்டும் சரிப்படுத்துறதுக்கு தான், அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கோம். அதில் நான் ஒரு வழியாக போயிட்டே இருக்கேன். அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து அந்த நிகழ்ச்சி முடியவும் ஒரு ஏதாவது டவுட்லாம் கேட்போம். அப்போ நீங்கள் அதுக்காக இது பண்ணிங்கன்னா அதையும் நம்ம நிவர்த்தி பண்ணலாம். ஏன்னா ஒரு நாளில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரிப்படுத்தும். அதே போல் ஒரு 10 பேருக்கு சிறப்பு சர்டிஃபிகேட் இருக்கு. அது வந்து ஆடியன்ஸ் யூடியூப்ல போட்ட ஆடியன்ஸோடைய எண்ணிக்கையும் எங்களுடைய பொறுப்பாளர்களுடைய ஒரு பேச்சுடைய அந்த சாகிரதையும் அந்த நுணுக்கங்களையும் வச்சு 10 பேருக்கு கொண்டு சொல்லியிருக்காங்க. அது 10 பேர் யாருக்குன்னு தெரியாது. ஒரு சில பேர் தான் நான் பார்த்துருக்கேன். அது யார் கிடைச்சாலுமே நமக்கான வெற்றி தான். 10 பேர் இல்லைன்னா கூட அது வருத்தப்பட வேண்டியது. ஏன்னா அட்டன்ஸ் ஃபுல் நாள் அட்டன்ஸ் போட்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா நிறைய போனவங்களுக்கு யூஸ் போனவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக சொல்ல வரேன். கிடைக்காட்டாலும் அடுத்த நாள் கிடைக்கிறதுக்கு நம்ம போராடுவோம். ஓகே, நம்ம இப்போ வகுப்புக்கு போகலாம்.